ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் சந்திக்கும் பாடுகள் எல்லாம் தற்காலிகமானது என்பதை தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பாடல் வழியாக போய் கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து தான் ரோமர் 8:18 வாக்கு பண்ணுகிறார். இக்காலத்தின் பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை அங்கே அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இக்காலத்தின் பாடுகள் என்று எழுதுகிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளிலையும் நம்ம எத்தனையோ பாடுகளை நம்ம சந்திக்கிறோம். அது வேலை ஸ்தலத்தில் சில பாடுகள் இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் சில பாடுகள் இருக்கலாம், பிள்ளைகள் நிமித்தம் சில பாடுகள் இருக்கலாம். எத்தனையோ குடும்பத்தில் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்குது என்று சொல்லி நீங்கள் பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறத தான் என் ஆவியானவர் காண்பிக்கிறார். எத்தனையோ குடும்பத்தில் கணவனார் நிமித்தம், கணவனாருடைய குடி பழக்கத்தின் நிமித்தம், கணவனாருடைய தவறான வாழ்க்கையின் நிமித்தம், தவறான காரியத்தின் நிமித்தம் இந்த கணவனார் மனம் திரும்புவாரா, என் கணவனார் இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வருவாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறதான குடும்பங்கள், அநேக குடும்பங்கள். சில மனைவியின் நிமித்தம், சில மனைவியின் நிமித்தம் வருகிற பாடுகள் நிமித்தம் புலம்புகிற கணவனாரும் உண்டு. சில பெற்றோர்கள் நிமித்தம் வருகிற பாடுகளும் உண்டு. இப்படி ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் பாடுகளை பட்டு கொண்டிருக்கலாம். இந்த பாடுகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்போ மாறும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சந்திக்கிறதான போராட்டம், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை எல்லாமே தற்காலிகமானது தான் என்பதை தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயம் மாறும்னு சொல்லி நீங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். என் கணவனார் மாறுவார்னு விசுவாசிக்க வேண்டும், என் பிள்ளை மாறும்னு விசுவாசிக்க வேண்டும், என் குடும்பத்துடைய போராட்டம் மாறும்னு விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது தான் பிசாசு வெட்கப்பட்டு போவான். நீங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு அதற்காக ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்கள்? தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம போராட்டம் வருது, பாடு வருது அப்படின்னு சொன்னால் யாருக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்னா, பெற்றோர் இடத்துல தெரியப்படுத்துவோம், இல்லைன்னா நண்பர் இடத்துல தெரியப்படுத்துவோம், நம்மளுக்கு வேண்டியவங்கிட்ட தெரியப்படுத்துவோம், இல்லைன்னா ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு அலைவோம். இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருக்கிற சமாதானமும் பேரும், இருக்கிற சந்தோஷமும் பேரும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எல்லாத்தையும் நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். முதலாவது விசுவாசத்தை அறிக்கையிடணும்னு சொன்னேன். ரெண்டாவது ஜெபம் பண்ணி நம்ம ஜெபத்தில் கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்திட்டு இந்த பிரச்சனையை, இந்த பாடம் மற்றவங்கிட்ட பேசக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு பிரச்சனையை போய் ஜெபம் பண்ணி முடித்த பிறவே ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருவாங்க, கண்டவங்கிட்டே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவிசுவாசம் வந்துடுது பார்த்தீங்களா? அந்த அவிசுவாசம் வந்துருச்சுன்னா நீங்கள் எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு பதிலே என்ன செய்யாது? வராது. அதுதான் பாடுகள் மாற மாட்டேங்குது. பாடுகள் மாறாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தான் காரணம்னு ஆண்டவர் பேசுகிறார். எனவே நீங்கள் ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் என்று நீங்கள் அமைதியாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் சும்மா இருக்கணும், நீங்கள் பேசாதபடி இருக்கணும். இருந்து பாருங்க, இன்னைக்குள்ள பிரச்சனை தற்காலிகமானது தான். இன்னைக்குள்ள பிரச்சனை இன்னைக்கே மாறிடும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணும். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை என்னென்ன ரீதியிலெல்லாம் பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த பாடுகளெல்லாம் தற்காலிகமானது தான்ப்பா, இன்றைக்கே மறைஞ்சிரும்னு பேசியிருக்கிறீங்க. இன்றைக்கே உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே கண்ணீர், கவலை எல்லாம் மாறட்டும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும், நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.